உங்கள் ஃபோன் ஆன்லைனில் இருக்கணும். ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணினா 1 டிக் தான் காட்டணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கும் வந்தால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பை சில நேரத்துக்கு ஆஃப்லைனில் வைக்கலாம். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு மறக்காமல் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். எப்படியும் பண்ணுறேன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். சைடில் தெரியுத 3 டோட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டிங் போங்க. இப்பொழுது கீழே ஸ்க்ரோல் பண்ணின்னு சொன்னால் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ராக்ஸி என்பதனை டச் பண்ணுங்கள். செட்டப் ப்ராக்ஸி இதை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி நீங்களும் டைப் பண்ணுங்கள். 1.1.1.1 இதை டச் பண்ணி ஓகே கொடுங்க. நீங்கள் ஓகே ஆகாட்டியும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓகே கொடுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிடும். இப்பொழுது உங்களுடைய வாட்ஸ்அப் டிஸ்கனெக்ட் ஆகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எந்த மெசேஜும் உங்களுடைய நண்பர்களுக்கு டபுள் டிக் காட்டாது. ஸோ திரும்பவும் உங்களுக்கு இதனை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டுமென்றால் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணின்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் வழமைக்கு திரும்பிடும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.